ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஎஸ் டீட்டெயிலிங்கோட பார்ட் 1 சாப்டர் 1.7 பெஞ்ச் ஷேப்ஸ். வாங்க டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாப்டர் 1.7 பெஞ்ச் ஷேப்ஸ். ஸோ காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எனி ஷேப்பில் நம்ம வந்து கேஸ்ட் பண்ண முடியும். ஸோ எந்த ஷேப் வேணாலும் போட முடியும். ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஒரு லீனியர் ஷேப்பாக இருக்கலாம், ஆர் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கலாம். ஸோ அப்படியே எந்த ஷேப்பில் நம்ம போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சென்னையில் மெரினா பீச்சில் அண்ணா சமாதி போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய பில்லர் இருக்கும், இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி சமாதிக்கு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வேச்சராக சுற்றியே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே காங்கிரீட்டில் தான் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வந்து எந்த ஷேப் வேணாலும் இருக்கும். இப்போ காங்கிரீட்குள்ளே தான் நம்ம பார் வைக்கிறோம். ஸோ அப்போ பார் வைக்கும்போது அந்த பாரும் எந்த ஷேப் வேணாலும் இருக்கலாம். அது ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் சரி, அந்த காங்கிரீட்டோட ஷேப்பை தான் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷேப்பும் ஃபாலோ பண்ணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய ஷேப்பை ஃபேப்ரிகேட் பண்ணும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஷேப்ஸ்க்கெல்லாம் ஒரு நேம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேமுக்கு பேர் தான் பெஞ்ச் ஷேப் நேம்னு சொல்லுவாங்க, ஆர் ஷேப் கோடுன்னு சொல்லுவாங்க, ஆர் பெஞ்ச் டைப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேம் தான். ஸோ அந்த டைப்பெல்லாம் அந்தந்த என்னென்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சார்ட் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட். இந்த சார்ட் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஏன்ற ஒரு கம்பெனி, அது யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. அவங்க தான் இதெல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேப்ரிகேஷன் சிஸ்டமில் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. அவங்க டிஃபைன் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸை தான் ஸோ யூஎஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாமே ஏஎஸ்ஏ பெஞ்ச் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக இதை தவிர வேறு கம்பெனிஸும் சில பெஞ்ச் ஷேப்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி ஷேப் வந்து சேமாக இருக்கும், அந்த நேம் மட்டும் மாறி இருக்கும். ஸோ மற்ற கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அடிஷ்னல் ஷேப்ஸ் ஆட் ஆகிருக்கலாம், ஆர் இருக்கிறதுல ரிமூவ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பெஞ்ச் ஷேப்பை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா 0-1ன்னு இருக்குது. ஸோ இது வந்து பிங்கிறது ஒரு லெக்கு, அது லெக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏஎன்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏஎன்ஜி வந்து ஹூப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷேப்போட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லெக் இருக்குது, அதில் 2 பக்கமும் ஹூக் வேல்யூ இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த ஹூக் என்ன ஹூக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ஹூக். இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் 180 டிகிரி. ஸோ பி லெக் வித்து 2 சைடும் 180 டிகிரி ஹூக், அதை ஸ்டாண்டர்ட் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், பி லெக் வித்து 2 சைட் ஸ்டாண்டர்ட் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 0-2ன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் இதே தான், பி லெக் வித்து ஏஎன்ஜி ஹூக் இருக்குது. இந்த ஹூக்கு 90 டிகிரி ஹூக். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி லெக் வித் 90 டிகிரி ஹூக்கு ஈச் சைடு. ஸோ இதில் இன்னொன்று கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி லெக் மட்டும் பார்த்தீங்கன்னா சியான் கலரில் இருக்குது, அதே மாதிரி இந்த ஜி லெக் மட்டும் சியான் கலரில் இருக்குது. ஸோ இது ஏன் ரெப்ரசென்ட் பண்ணி இப்படி காமிச்சிருக்கோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ஜிங்கிறது ஆப்ஷனல் லெக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷனல் லெக்குனா இந்த லெக்கு கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம இருக்கலாம். தட் மீன்ஸ் இந்த 0-1 ஷேப்போட சிங்கிள் சைடு ஹூக் பாருக்கும் மென்ஷன் பண்ணலாம், டபுள் சைடு ஹூக் பாருக்கும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஜி லெக் இல்லாமல் பியும் ஏயும் பண்ணாலும் அதோட பேரும் 0-1 தான். ஏ பி ஜி மூணையும் சேர்த்து சொன்னாலும் இது 0-1 தான். ஸோ இதில் 2 ஷேப்பு அடக்கும், அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 1/1 பார்த்தீங்கன்னா 0-2 சிமிலர் டு 0-1 தான். இப்போ 0-3 பார்த்தீங்கன்னா இதில் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 லெக் தான். ஸோ இந்த 2 லெக்கு கொடுக்காம இந்த ஷேப்பை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இந்த நேம் கொடுக்கக்கூடாது. 3ன்னு கொடுத்துட்டாலே பி லெக்கும் சி லெக்கும் கம்பல்சரியாக நம்ம கொடுத்தாகணும், அதுதான் அதோட மீனிங். மற்ற லெக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ உங்களோட காங்கிரீட் ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் இந்த ஷேப் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இது 2 லெக்கில் மேட்ச் ஆகுதா, 3 லெக்கில் மேட்ச் ஆகுதா, அல்லது 4 லெக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ இதே மாதிரி ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை 0-3ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சாஃப்ட்வேர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு லெக் தான், ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஹூக் ஆன் ஆஃப்னு வச்சுருப்பாங்க. பட் 0-3யை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய லெக்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சஃபிக்ஸ் ஆட் பண்ணி 3A 3B 3Cன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதோட ஷேப் கோட் நேம் வந்து 3 தான். அதை தான் பிபிஎஸ்லையும் பார் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுலேயும் மென்ஷன் பண்ணும்போது 0-3 தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் அவங்க வசதிக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3A 3B 3Cன்னு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் கடைசியாக நான் சொல்கிறேன், எப்படி 3ங்கிறது எப்படி உடஞ்சி எத்தனை ஷேப் கூட மாறி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதில் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்து 0-4ம் அதே மாதிரி தான். இதில் பார்க்கும்போது 1 2 3 ஏபிசி இந்த 3 லெக்கும் கம்பல்சரி, மற்ற லெக் வந்து கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம்.
ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதில் இன்னொன்று நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இதில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார் ஷேப்பு, இந்த ஃபஸ்ட்டு சார்ட்டில் இருக்கிறதுலாம் பார் ஷேப்பு. ஸோ அடுத்து பார்க்க போகிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்டிரப்ஸ் அண்ட் டைஸு சொல்லுவாங்க. ஸோ அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் தனியாக இருக்கும். எஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும், டீன்னு ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் ஸ்டிரப்பு, டைஸ், அந்த ஷேப்ஸ் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இங்கே 02 பாருங்கள், அதே மாதிரி 17 பாருங்கள். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஏ இருக்குது, ஒரு யூ ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் யூ ஷேப்பில் தான் இருக்குது. இங்கே பார்க்கும்போது ஏ இருக்குது, பி இருக்குது, ஜி இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது பி, சி, டிங்கிறது. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஏ அண்ட் ஜி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹூக்கை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பி, சி, டி தான் இருக்குது. ஸோ இங்கே ஹூக் கிடையாது. ரெண்டுமே சிமிலர் ஷேப் தான். ஹூக்குக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் 02 யூஸ் பண்ணணும். ஹூக் இல்லாத பார்ஸ் யூஸ் பண்ணும்போது 17 ஷேப் யூஸ் பண்ணணும். அதுதான் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இதே ஷேப் பார்த்தீங்கன்னா டைஸில் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் ஏஜி தான் இருக்கும். நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ அதே ஏஜி தான் இருக்கும். பட் டைஸோட ஹூக்கும் பாரோட ஹூக்கும் வேறு வேறு. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு சார்ட், நம்ம பார் ஷேப் சார்ட் கொடுத்துருக்கோம், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சார்ட்டில் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது பாரோட ஹூக் வேல்யூ வேறு வேல்யூ, ஸ்டிரப்போட ஹூக் வேல்யூ வேறு வேல்யூ, டைஸோட ஹூக் வேல்யூ வேறு வேல்யூ. ஸோ அதனால் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்துக்கணும். எங்கெல்லாம் டைஸ் கான்செப்ட், அதாவது பீம்ஸ் அண்ட் காலம்ஸில் யூஸ் பண்ணும்போது ஸ்டிரப்பை யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த S15 தான் அந்த ஷேப்பு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிஜி தான் இருக்குது. ஸோ இதுவும் ஹூக்கு தான். ஸோ இந்த டைஸோட ஹூக்கு, அதாவது ஸ்டிரப்போட ஹூக்கும் அந்த பாரோட ஹூக்கும் வேறு வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா T17 இருக்குது. இதுவும் அதே தான், ஏபிஜி தான் இருக்குது. பட் இதுவும் அதுவும் வேறு வேறு. நீங்கள் எங்கெல்லாம் டைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே இந்த டைப் தான் யூஸ் பண்ணணும். டீன் யூஸ் பண்ணணும். ஸ்டிரப் யூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் S15 ஷேப் கோட் யூஸ் பண்ணணும். பட் பாராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1, 2 அந்த ஷேப் கோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்டிரப்ஸோடது, டைஸ் அண்ட் ஸ்டிரப்போட பென்ஸ் இது எல்லாமே. ஸோ அந்த பிளேஸில் வரும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி ஆப்ஷன் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சியான் கலரில் இருக்கலாம் ஆப்ஷன் லெக்கு கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ராயிங்கில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இன்னொரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காங்கிரீட் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கணும். இப்போ ஒரு ரெகுலர் ஷேப் ரொட்டேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ரொட்டேட் ஆகிருக்கும் போது இந்த ஷேப் கோட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போயும் அதே ஷேப் தான் வரும், பட் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பழைய இதே போயிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஷேப் எடுத்துக்கலாம், 16 ஷேப்பு. இதை வெர்டிகலாக நிறுத்தினாலும் இதே ஷேப் தான் வரும். பட் இங்கே பார்க்கும்போது நமக்கு ஹரிசானலாக இருக்கும். அதனால் நமக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக வரும். இன்க்ளைண்டாக வரும்போது இந்த ஷேப் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் ட்ரிக்கு தான். நீங்கள் ஏதாவது ஒரு லெக்கை பேஸாக எடுத்துக்கணும். இப்போ இந்த ஷேப்போட பொறுத்த வரைக்கும் சிங்கிறத பேஸ் லெக்காக எடுத்துக்கோங்க. அதுதான் ஹரிசானலாக இருக்குது. ஸோ இந்த லெக்கை பேஸாக எடுத்துக்கோங்க. அப்போது 1, 2, 3வது லெக்கு ஆர் செகண்ட் லெக்கு கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ 1, 2, 3 3வது லெக்கு. 3வது லெக்கை என்ன பண்ணணும்னா உங்கள் ஷேப்பை 3வது லெக்கை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அலைன் பண்ணணும். அலைன் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட டெஃபினிஷனையும் இதோட டெஃபினிஷனையும் கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்கணும், இது ஹூக்காக இருக்கான்னு பார்க்கணும். ஏங்கிறது ஹூக், அது மைண்டில் வச்சுட்டு ஸோ இது ஏ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் பிங்கிறது இதுக்கும் 90 டிகிரியில் திரும்புதான்னு பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் 90 டிகிரியில் திரும்புதான்னு பார்க்கணும். அடுத்து ஒரு ஸ்லோப் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதே மாதிரி உங்கள் பார் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நார்மலைஸ் பண்ணுறது, ஒரு ஹரிசாண்டல் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதே இதில் உங்கள் ஷேப் கோட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஷேப் வந்து 16 அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எனி ரொட்டேஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை நார்மலைஸ் பண்ணி ஒரு பேஸில் இருக்க இதே இருக்க மாதிரி ஒரு 0 டிகிரிக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த டெஃபினிஷனை செக் பண்ணிங்கன்னா ரெண்டு டெஃபினிஷனும் சேமாக இருந்தது அப்படின்னா அது அதே ஷேப் கோட் தான். இந்த கேஸில் 16 ஷேப் கோட் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அகைன் இப்போ 19 வச்சு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லெக்கு ஸ்லோப்பாக இருக்கும், செகண்ட் லெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அண்டு தேர்ட் லெக்கு ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ ரெண்டோட ஸ்லோப் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்வர்டில் இருக்கும், ஒன்று டவுன்வர்டில் இருக்கும். இதுதான் இந்த பாரோட டெஃபினிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சி லெக்கு ஒரு சப்போஸ் இது வந்து இன்க்ளைண்டாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 45 டிகிரியில் ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சி லெக்கை 0 டிகிரி கொண்டு வந்துட்டு தென் இதே டெஃபினிஷனை அதில் வருதா அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க பசங்க அப்படின்னா, தேடி பார்த்துட்டு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணும்போது தேடி பார்த்துட்டு அந்த ஷேப் கோடை இல்லைன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஷேப் கோட் க்ரியேட் பண்ணுவாங்க ஆப்ஷன் இருந்ததுன்னா. இல்லைன்னா இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஸோ அதனால் இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எந்த ஷேப்பு என்ன ரொட்டேஷனில் இருந்தாலும் அந்த ஷேப்பை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஷேப்போட நம்பரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன போகலாம்? ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம், ஸ்டிரப் அண்ட் டைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது அதே தான். ஸோ மேலே லிஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் பென்ச். அதே மாதிரி வேறு கம்பெனிஸு வேறு பென்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இந்த சியன் கலரில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஆப்ஷனல் லெக்ஸு. ஸோ அந்த இது கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி ஹூக்ஸு டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கும். நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது 0ன்னு கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து ஷேப் கோட் 02 யூஸ்டு ஃபார் 2 ஷேப்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி அதே மாதிரி யூ ஷேப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல் ஷேப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ஒன் சைடு ஹூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் சைடு ஹூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏஎன்ஜி இஸ் ஆல்வேஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டாண்டர்ட் ஹூக். ஸ்டாண்டர்ட் ஹூக் தான் ஏஎன்ஜின்ற அந்த லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லெக் இருந்துச்சுனாலே அது ஸ்டாண்டர்ட் ஹூக் அப்படின்னு மீனிங்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி 02 ஷேப்போடும் 17ம் சேம் தான். பட் ஃபஸ்ட்டு 02ங்கிறது 90 டிகிரி ஹூக்கு, 17ங்கிறது 90 டிகிரி பார் பெண்டு. அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, நார்மல் பார் லெக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்க்ளைன் லெக்காக இருந்துச்சுன்னா சப்போர்ட்டிங் லெக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே ஹச்என்கேன்னு இருக்குல்ல, அந்த ஹச்என்கேங்கிறது சப்போர்ட் லெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்க்ளைண்டாக இருந்ததுன்னா இந்த 2 லெக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அது என்ன டிகிரியில் போகுதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ கரெக்டான டிகிரியில் அந்த பாரை பெண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ஹச்என்கே வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹச்என்கே வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த இன்க்ளைன்ட் லெக்கோட வேல்யூஸ் வந்து கால்குலேட் ஆகும் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும். நீங்களும் அதை வரைஞ்சி எடுக்கும்போது ஹச்என்கே போட்டு தான் அதை வரைஞ்சி எடுக்கணும். ஹச்என்கே வேல்யூஸ் வந்து நீங்கள் பிபிஎஸ்சில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் மேனுவலாக பண்ணும்போது. சாஃப்ட்வேர்னால் இதில் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். நீங்கள் ஹச்என்கே வேல்யூ கொடுத்தாலே சில சாஃப்ட்வேரில் நீங்கள் வரையும் போதே அதுவே கால்குலேட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் அட்வான்ஸு சாஃப்ட்வேர். ஸோ நம்ம இப்போ சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறதில்ல. சாஃப்ட்வேர் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து டீட்டெயிலிங் அவைலபிள், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா டெமோ வீடியோஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த லிங்க் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் பார்த்து சாஃப்ட்வேர் பற்றின நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலாக பண்ணும்போது இதோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேன்னு ஒரு லெக் இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா 90 டிகிரி ஹூக்கை வந்து டினோட் பண்ணுறதுக்காக தான் அது யூஸ் பண்ணுவாங்க. அது மோஸ்ட்லி பின்டயா நம்ம பார்த்தோம் போன வீடியோவில், அந்த பின்டயாமீட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அது மோஸ்ட்லி அந்த பின்டயாமீட்டரோட ரேடியஸ் தான் அது எடுத்துக்கும். அதுதான் மீனிங். அது ஸோ ஓ லெக்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்லி கால்குலேட்டட் லெக்கு. அந்த பாரோட ஓவரால் லென்த்து ஆர் வித்து அதை வந்து டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓவரால் லென்த்தை வச்சு தான் அந்த ட்ரெக்கோட வித்தோ இல்லை ட்ரெக்கோட லென்த்தில் லோட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறதுக்காக அந்த ஓவர்லி வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்லி ஃபார் வேலிடேஷன். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணும். திரும்பவும் நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தான் அது எதுலேருந்து எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு மெஷர் பண்ணி இந்த வேல்யூஸ் நீங்கள் பிபிஎஸ்சில் என்டர் பண்ணணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ நம்ம டைப் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து சஃபிக்ஸ் கொடுத்து 3A 3B 3Cன்னு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் 3ங்கிறது இங்கே ஏபி, அதே மாதிரி இக்கு அப்புறம் 2 லெக் இருந்தது நம்ம பார்த்தோம். எஃப் ஜின்னு இருந்தது. ஸோ இப்போ அதை எடுத்தாச்சு. அப்படி கொடுத்தாங்கன்னா அது ஃபுல் ஷேப்பு 3 ஷேப்பு. அது இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த 2 லெக் இல்லாமல் போகிறத 3ஏன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹூக் ஏங்கிறது ஆப்ஷனல். ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை இன்னும் உடச்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ ஹூக்கு பி சி டி. ஸோ இதை டிஃபைன் பண்ணி 3பின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3பிலையும் ஹூக் ஏங்கிறது ஆப்ஷனல். ஸோ 3பியோட ஆப்ஷனல் வேல்யூ கீழே கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் ஹூக் கிடையாது. ஸோ இதுவும் 3b தான், இதுவும் 3b தான். ஸோ ஏன்னா ஹூக் ஏங்கிறது ஆப்ஷனல். அதே இது சிமிலராக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3c. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏ ஹூக் இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்த்து இதை 3cன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹூக் இல்லாமல் கீழே இருக்குது, அதுவும் 3c தான். ஏன்னா ஹூக் ஏங்கிறது ஆப்ஷனல். அது இல்லாமல் 3dன்னு ஒரு ஷேப் கோடு இருக்குது. ஸோ இது 3d. ஸோ இது எல்லாமே சேர்த்து 3 தான். இதை வந்து பிபிஎஸ்சில் டினோட் பண்ணும் போதும் ஆர் பார் லிஸ்ட்டில் நீங்கள் சொல்லும் போதும் அது 3 தான் வரும். ஸோ எல்லாம் சேர்த்தும் 3 தான் வரும். நம்ம பார்த்தோம் பிசியை தவிர பாக்கி எல்லாமே ஆப்ஷனல் லெக்கு தான். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து 3 தான் டினோட் பண்ணுவோம். இதை யூசர் ஃப்ரெண்ட்லியாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து உடச்சி அதோட ஒரு சஃபிக்ஸ் ஏபிசி நான் ஆட் பண்ணி
இதை ஒரு இதாக பண்ணியிருக்காங்க. இது சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணுறது, நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணும்போது 3 தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு சாய்ஸ் இல்லை. உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு வேணால் நீங்கள் வேணால் மாற்றி வச்சுக்கலாம், பட்டு நீங்கள் 3 தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பிபிஎஸ்சில் அது வரும், பிபிஎஸ்சில் கொடுக்க முடியும் உங்களால். ஸோ இது வந்து சாஃப்ட்வேரில் தான் டிஃபைன் பண்ணியிருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த பென் டைப் பற்றின வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இங்கே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட நாலேஜை டீட்டெயிலிங்கில் நாங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜை இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.